ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் சோசியல் சார் பேசுகிறேன். எல்லாம் படிச்சுட்டு போயின்னு நினைக்கிறேன். வழக்கமாக நான் 5 மார்க்கெலாம் எது படிக்கணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை கண்டிப்பாக முடிச்சுட்டு வந்துடுங்க. ஹிஸ்ட்ரி பார்ட் மட்டும் நீங்கள் முக்கியமான கொஷின் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இருந்தாலும் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஷின் அதில் வரக்கூடிய டைட்டில் சப் ஹெட்டிங்லாம் வந்து நல்லா படிச்சுக்குங்க. ஃபஸ்ட் கொஷின் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கொஷின் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ஒன்று, ஹைலைட் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸு, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருடைய காசஸ். அப்புறம் செகண்ட் லெசனில் நம்ம 5 மார்க் எதுவும் படிக்க மாட்டோம். தேர்ட் லெசனில் படிப்போம். தேர்ட் லெசனில் 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா எஃபெக்ட்ஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் அண்டு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UNO. இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா லாஸ்ட் இயர் இது கேட்கல, இந்த வருஷம் கேட்கறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. நல்லா படிச்சு வந்துடுங்க. அதே மாதிரி 4th லெசனில் வந்து நம்ம எதுவும் படிக்கிறது இல்லை. அப்புறம் 5th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 19th சென்ச்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் இருக்கும். அது 3மே மோரலஸ் ஒரே மாதிரி ஆன்சரு, சின்ன சின்ன நேம்ஸ் மட்டும் தான் வேறு. அதை நல்லா பார்த்துக்குங்க. டிஸ்கஸ் த சர்க்கம்டன்ஸ் லெட் டு த ரிஃபார்ம் மூமெண்ட் இன் 19th சென்ச்சுரி, இது ஒரு கொஷின். அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படிங்கிற கொஷின் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 19th சென்ச்சுரியில் ஒரு கொஷின் இருக்குது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இந்த 19th சென்ச்சுரி பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 6th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரபாண்டிய கட்டபொம்மன் 8 மார்க் கொஷின் நான் தனியாகவே சொன்னேன் உங்களுக்கு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கூடிய வேலுநாச்சியார் சிவகங்கை பற்றி அது இல்லையா, ஒரு 5 மார்க் கொஷின் அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வெள்ளூர் ரிவோல்ட் ஒன்று, இது 5 மார்க்கில் கேட்பாங்க. வெள்ளூர் ரிவோல்ட் அக்கௌண்ட் த அவுட் பிரேக் ஆஃப் தி வெள்ளூர் ரிவோல்ட் இன் 1806 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய காசஸ், அதுக்கப்புறம் வந்து ரெகுலேஷன் அதெல்லாம் இருக்குது. அந்த கொஷின் பார்த்துங்க. அப்புறம் 7th லெசனில் முக்கியமான 5 மார்க் என்ன அப்படின்னா 1857 ரிவோல்ட்டு, த காசஸ் ஆஃப் த 1857 ரிவோல்ட்டு, அதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் கொஷின் தேவையில்லை, அதை நம்ம படிக்க மாட்டோம். அப்புறம் வந்து அந்த 3rd கொஷின் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஹவு டிட் த பீப்புள் பெங்கால் ரெஸ்பாண்ட் டு த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன் 1905 அப்படின்னு இருக்கும். அந்த கொஷின் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து 8th லெசனில் காந்தி பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு. 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ கண்டிப்பாக கேட்பாங்க. காந்தி எஸ் ஏ மாஸ் லீடர்னு ஒரு 5 மார்க் இதுலையோ அது 8 மார்க்கில் கேட்பாங்க. 8 மார்க் எழுதுகிற மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் பெருசாக எல்லா சப்ஜெக்டையும் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டிஷன் இந்தியாவோட பார்ட்டிஷன் கேட்குறாங்க, அது வேண்டாம் விட்டுருங்க, அது ஒன்றும் பெருசாக கேட்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஷின் ஒரு டைம் கேட்டாங்க 5 மார்க் 8 மார்க்ஸில் கேட்டாங்க ஒரு டைம். டிஸ்கிரைப் த காந்திஜி அண்ட் சத்யாகிரகா, அது கேட்டாங்க. இதை நீங்கள் படிக்க வேணாம், அதை விட்டுருங்க. அப்புறம் 9th லெசன் வந்து 9th லெசனில் வந்து முக்கியமான 5 மார்க் என்ன அப்படின்னாக்கா முக்கியமான 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூமெண்ட்டு, தமிழ்நாடு சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 3rd கொஷின் அதை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் 10th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்த செகண்ட் கொஷின் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டைம் லைன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய அந்த 2 கொஷின் செகண்ட் லெசன் கிடையாது. 3rd லெசன் செகண்ட் வேர்ல்டு வார் UNO, அதுக்கப்புறம் வரக்கூடிய லெசன் கட்டபொம்மன் வேலுநாச்சியார், அதுக்கப்புறம் வரக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 19th சென்ச்சுரி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூமெண்ட்டு, ராமகிருஷ்ண பரமஹம்சா, அப்புறம் காந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் பார்ட்டி. இதெல்லாம் வந்து 8 மார்க்லேயும் நான் சொல்லிட்டேன், 5 மார்க்லேயும் நான் சொல்லிட்டேன். அது வந்து மறக்காமல் படிச்சுட்டு வந்துடுங்க. டைம்லைன் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போய் உங்களுக்கு அநேகமாக ஐ திங்க் 1920 40 வரைக்கும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்துட்டு போங்க, படிச்சுக்கோங்க. ஒரு டைம் போட்டு பார்த்துருவாங்க. நைட்டு வந்து எவ்வளோ நேரம்னாலும் வந்து ஹிஸ்ட்ரி பார்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக 5 மார்க்கு எல்லாம் 2 மார்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் தூங்க போகணும். மேப் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவான்னு நான் சொன்னேன். நாளைக்கு வரும்போது, நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்குது, ஃபுல் டே கிளாஸு. காலையில் வந்து நான் 9 o'clockலாம் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுவேன். நீங்கள் 8:30க்கெலாம் வந்துடுங்க. ஜாகிரஃபியில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் படிக்கணும் நேற்று வீடியோவில், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும் சொல்கிறேன், இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள்.